லோகேஷ் கனகராஜ் இதுவரையிலும் வாங்காத சம்பளத்தை சன் பிக்சர்ஸ் வாரி சுருட்டி கொடுத்திருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்த முதல் நடிகர் ரஜினிகாந்த். அதுல எந்த சந்தேகமே இல்லை. தேசப்பற்றாளன், அதுதான் ரஜினிகாந்தை சொல்ல வேண்டும். ரஜினிகாந்துக்கு கடைசி படம் கூலிதான்ப்பா, அப்படிலாம் நிறைய பேர் பிணைச்சிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சுத்த பொய். உலகிலேயே 74 வயதுக்கு மேல் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இன்றைக்கு ரஜினிகாந்த் 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. மற்ற ரசிகர்களுக்கு நாம் சவாலாக சொல்லவில்லை. மற்ற ரசிகர்களே, இனிமே கையை நீட்டி ரஜினிகாந்தை பேசாதீங்க, மேலையும் கீழையும் பொத்திக்கிடுங்க. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் 200 கோடி ரூபாய் வாங்கியிருக்காருன்னு சொன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். டோல்கேட் சேனல் நேயர்களே, சம்பள விஷயத்தில் சூப்பர் ஸ்டார் ரெக்கார்ட் பிரேக். இதுவரையிலையும் சம்பளம் 100 கோடி 120 கோடி என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையில் அத்தனை பேரையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அஜித், தனுஷ், கமலஹாசன் எல்லாரையும் ஓரம் கட்டி விட்டார். சன் பிக்சர்ஸ் கூலி படத்தில் அவருக்கு சம்பளம் 200 கோடி ரூபாய். இதுக்கு ஆதாரத்தையும் சன் பிக்சர்ஸே சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜெயிலர் ரஜினிகாந்த் நடித்த படம் 600 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது. அதுவும் இமாலய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது லோகேஷ் கனகராஜ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கும் ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்கும் படம் ஜெயிலர் 2வது படம் இப்போது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இருக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜெயிலர் 2வது பார்ட் வெளியாவதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கிறது. சன் பிக்சர்ஸுக்கு எப்போதுமே ப்ரமோஷன்ல யாரும் அடிக்க முடியாது. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ்க்கு கொடுத்த பட்ஜெட்டை விட குறைவாக குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே படப்பிடிப்பை முடித்து விட்டார் லோகேஷ் கனகராஜ். அதனால சன் பிக்சர்ஸுக்கு பயங்கர குஷி. லோகேஷ் கனகராஜ் இதுவரையிலும் வாங்காத சம்பளத்தை சன் பிக்சர்ஸ் வாரி சுருட்டி கொடுத்திருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் கூலி 2ஆம் படத்துக்கு வாங்கிய சம்பளம் 60 கோடி ரூபாய், கதாநாயகனுக்கு 200 கோடி ரூபாய், இயக்குனருக்கு 60 கோடி ரூபாய். இந்த படத்துல முதல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்துடன் சத்யராஜ் மோதுகிறார். இடையில சத்யராஜுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் கருத்து வேறுபாட்டில் வந்தது. கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் ரஜினிகாந்த் அல்ல. இந்த காவிரி தண்ணி பிரச்சனையில சத்யராஜ் தன்னை புரட்சி தமிழன் என்று அடையாளம் காட்டிக் கொள்வதற்காகவே ரஜினி மீது சில புகார்களை கூறினார். அதற்கு ரொம்ப டீசென்டா ரஜினி பதிலளித்தார். அதற்கு பிறகு தெலுங்குல பாகுபலியில சத்யராஜ் நடித்த பிறகு புரட்சி தமிழர் என்ற பட்டத்தை போடவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இது என்ன மாயமோ மந்திரமோ நமக்கு தெரியல. அதுமே ஆரம்பத்தில் புரட்சி எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த சத்யராஜ் இப்போ திமுக ஆதரவாளராக மாறிவிட்டார். இப்போது மாண்புமிகு திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கிற விதத்தில் சத்யராஜ் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகள் இப்போது திமுகவிலேயே சேர்ந்து விட்டு நட்சத்திர பேச்சாளர் ஆகிவிட்டார். இதுல என்னன்னா, சத்யராஜுடைய மகன் சிபி சத்யராஜ் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர். ஒரே குடும்பத்தில் அப்பாவும் மகளும் திமுக, மகள் தமிழக வெற்றி மகன் சிபிராஜ் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கார். விஜய் ஒரு தெய்வமாக சொல்லி கொண்டிருக்கிறார். மீண்டும் இப்போ சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு வருவோம். சூப்பர் ஸ்டாரின் படத்தில் மற்ற மாநிலங்களில் உள்ள பல நட்சத்திர நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். சத்யராஜ் மட்டுமல்ல, நாகார்ஜுன் முதலாக தமிழ் படத்தில், அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடித்திருக்கிறார். நாக சைத்தன்யா உங்களுக்கு தெரியும், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வரராவுடைய பேரன்.
நாகார்ஜுனாவுடைய மகன், சமந்தாவுடைய முன்னாள் கணவன், இப்போதைய தூளிபாலா கணவன், அவரும் நடிச்சிருக்காரு. அது இல்லாம முதல் முறையாக கமலஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிப்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இதுவரையும் கூலி படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடி யார் என்பது தெரியவே இல்லை. அது மிகவும் சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை மிகவும் பாராட்டி இருக்கிறார். நான் ரஜினியுடன் நடிப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரஜினி ரொம்ப நல்ல மனிதர். அவங்க அப்பாவோட செட்ல ரொம்ப அமைதியா இருக்காரு, பண்பாளர். என்னை ஒரு தோழியாக மகளாக கருதி நடத்தினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு என்னை பற்றியும் எங்க அப்பாவை பற்றி நிறைய சொன்னார். அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் மிகச்சிறந்த பண்பட்ட அமைதியான நல்ல மனிதர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஸ்ருதிஹாசன் சொல்லி இருக்கிறார். இது ரஜினிகாந்தோடு நடித்த ஸ்ருதிஹாசன் மட்டுமல்ல, எல்லோருமே சொல்லுகிற தகவல். யாருடைய மனதையும் புண்படுத்தாதவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது சீமானாகட்டும், முதல்வராகட்டும். இப்ப லேட்டஸ்டா பாருங்க, இப்போ ஆபரேஷன் சிந்தூர் என்று ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. பாகிஸ்தானில் இங்கே இந்திய காஷ்மீருக்குள் வந்து பலரை சுட்டு கொன்றார்கள். அதிலையும் நீ பேண்ட் அவரு சுன்னத் செய்தால் விட்டு விடுவார்கள், சுன்னத் செய்யாத இந்திரி என்றால் சுட்டு விடுவார்கள். இவ்வளவு கௌரவமா பாருங்க. மதத்தை முன்னிறுத்து வன்முறை படுகொலை. சும்மா இருப்பார நம்ம பிரதமர் மோடி? பழிக்கு பழி வாங்கிவிட்டார். யார் யாரெல்லாம் பாகிஸ்தானிலே தீவிரவாதிகள் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் இங்கிருந்தே ஏவுகணை வீசி நொறுக்கி தள்ளிவிட்டார். இன்றைக்கு பாகிஸ்தானிலே தீவிரவாதிகள் மூலம் அத்தனையும் அளிக்கப்பட்டது இந்தியாவால். இந்த வகையிலே பாகிஸ்தானுக்கு இந்தியா உதவி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் மோடிஜிக்கு, இந்திய அரசுக்கு ரஜினிகாந்த் முதலாக வெகுவான பாராட்டை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலே முதல் பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்த முதல் நடிகர் ரஜினிகாந்த். அதுல எந்த சந்தேகமே இல்லை. தேசப்பற்றாளன், அதுதான் ரஜினிகாந்தை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து விஜய் ராயல் சல்யூட் என்றெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகளை போட ஆரம்பித்தார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் முன்னோடியாக இருப்பவர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்பவும் சொல்றேன், ரஜினிகாந்துக்கு கடைசி படம் கூலிதான்ப்பா. அப்படிலாம் நிறைய பேர் பிணைச்சிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சுத்த பொய். உலகிலேயே 74 வயதுக்கு மேல் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு வில்லனாக இருந்து கதாநாயகனாக மாறினாரோ இன்றைக்கு வரைக்கும் தொடர் கதாநாயகன் தான். அப்பா அம்மா அந்த பாத்திரத்தில் அவர் நடித்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ரஜினிகாந்த் 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. மற்ற ரசிகர்களுக்கு நாம் சவாலாக சொல்லவில்லை. மற்ற ரசிகர்களே, இனிமே கையை நீட்டி ரஜினிகாந்தை பேசாதீங்க, மேலையும் கீழையும் பொத்திக்கிடுங்க. ஏனென்றால் இன்னைக்கு இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டாரே அமிதாப் அல்ல. அமிதாப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் 200 கோடி ரூபாய் வாங்கியிருக்காருன்னு சொன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான். தயவு செய்து மற்ற நடிகர்கள் ரசிகர்களே, நீங்கள் ரஜினிகாந்தோடு ஒப்பிடாதீர்கள் உங்களுடைய அபிமான கதாநாயகரை. எப்படி தமிழ் சினிமாவிலே புரட்சியாளர் எம்ஜிஆரை யாரும் ஒப்பீடு செய்ய முடியாதோ அதே போல் வாழுகின்ற நடிகர்களிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார். வடக்கே சூப்பர் ஸ்டாராக திகழ்கிற ஆமீர் கான் இந்த படத்துல, கூலி படத்துல ரஜினியோடு நடித்திருக்கிறார். ஆமீர் கான் எப்படின்னா சம்பளமே வாங்க மாட்டார். வெற்றி பெற்ற பிறகு தயாரிப்பாளர் மனம் கொடுக்கிற சம்பளத்தை வாங்கிடுவார் ஆமீர் கான். அப்படிப்பட்டவர். அதுவும் ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் அடிக்க மாட்டார். பர்பஸ்ஃபுல் ஹீரோ அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நிச்சயமா அவருக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு அழுத்தமான பாத்திரத்தை கொடுத்துப்பார் என்பது திண்ணமாகிறது. அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்திய நடிகர்களிலேயே
முதல் தேசபக்தன் ரஜினிகாந்த், அதிக சம்பளம் வாங்குற நடிகர் ரஜினிகாந்த், அதிக ரசிகர்களை பெற்றிருக்கிற நடிகர் ரஜினிகாந்த், எல்லோருடைய மனதிலும் நீக்கமர நிறைந்திருப்போர் ரஜினிகாந்த். யாரையும் திட்டமாட்டார், விமர்சிக்க மாட்டார். இந்த ஒரு தகுதி போறதா? வேற எல்லா நடிகர்களும் சில சமயங்களில் விமர்சிப்பார்கள். அதிலிருந்து விதிவிலக்கு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். டோல்கேட் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்காகவே நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இடையில கொஞ்ச நாள் நான் வரல, மறுபடி மீண்டும் வரும்போது இத்தகைய புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். மீண்டும் சந்திப்போம். டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஜினி ரசிகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர் அத்தனை பேரையும் டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.